கோடை காலத்தை முதியோர்கள் சமாளிப்பது எப்படி என்பது பற்றி தான். இது ஒரு கரண்ட் டாப்பிக்கு. இப்போ நல்லா ஹாட் சம்மர் போயிட்டுருக்குது. ஸோ தண்ணி வெயில் பயங்கரமாக அடிச்சுட்ருக்கும், ஹாட்டாக இருக்கும். பட் இவர் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டார். ஸோ நம்ம தான் வயசானவங்களுக்கு இவர் 2 ஹவர்ஸுக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கம்பு கஞ்சி அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், இல்லை ராகி கஞ்சி அதோட சின்ன வெங்காயம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கும். பட்டியல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ இதமாக இருக்கும். அந்த கஞ்சி உள்ளே போகும்போது யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக், அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் பழங்கள் நல்லா ஒரு நல்ல சீசன் பழம் வந்துருக்கு, ஆரஞ்சு, கொய்யா, தர்பூசணி. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வி.எஸ். நடராஜன், முதியோர்கள் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்த டாபிக் கோடை காலத்தை முதியோர்கள் சமாளிப்பது எப்படி என்பது பற்றி தான். இது ஒரு கரண்ட் டாப்பிக்கு. இப்போ நல்லா ஹாட் சம்மர் போயிட்டுருக்குது. இன்னும் சம்மரில் இன்னும் ஹீட் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வயசான கேட்டால் எது பெட்ரு, கோடை காலம் குளிர்காலம்னா அக்கறை பச்சைங்கம்பாங்க. இன்றைக்கி கோடை காலம் வெயில் தாங்கவே முடியல, குளிர்காலம் தான் பெட்டருப்பாங்க. வின்டர் கேட்டால் ஐயோ வின்டர் நடுக்கு தாங்க முடியல, குளிர், இது வெயில் தான் பரவாயில்லைப்பாங்க. இது அவர் உடம்பு வாக்க பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வெயில் பிடிக்கும், சில பேர்த்துக்கு கோல்டு பிடிக்கும். இப்போ எது அப்படி இருந்தாலும் இந்த வெயிலில் அதிகம் பாதிக்கப்படுது எந்த உறுப்புனா தோல் தான். அது லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. நம்ம உடனே பெரிய உறுப்பு தோல் தான். அது ஒரு பாடி ப்ரொடெக்ட் பண்ணுது, செக்ரேஷன் சப்வேஷன் செக்ரேட் பண்ணுது, வைட்டமின் டி உற்பத்தி ஆகுது. இப்போ நம்மளுக்கு அழகு கொடுக்குறதே தோல் தானே. அந்த தோல் தான் மேக்ஸிமம் பாதிப்பு தோல் இருக்கும். ஷார்ட் பதில் என்னென்னா ட்ரை ஸ்கின் ஆயிரும், தோலில் வறண்டு போயிடும். ஓவர் ஹீட்டாக தோல் செவந்தாயிரும். அப்புறம் சம்டைம்ஸ் என்னங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன பாயில்ஸு, நம்ம வேனல் கட்டிப்பாங்க, வெய்ய கொப்பளம் அப்படிம்பாங்க, சின்ன சின்ன பரங்கள், சின்ன கொப்பளங்கள்லாம் வரும். இது யாருக்கு அதிகம் வரும்னா இந்த சுகர் பேஷண்ட் உள்ளது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்தான்றது, வெயில் கொப்பளங்கள் வர இருக்குது. சில பேர்த்துக்குமா இந்த ஆக்சுவலாக இல்லை இந்த ஹிப் ஜாயிண்ட்டெல்லாம் அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், மூஞ்சி நோய் தொற்று வர இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப வேர்த்து கொட்டும்போது இன்ஃபெக்ஷன் வரும். இதுதான் மெயின் தோல் இருப்பார். சில பேர் முகப்பரு, இல்லை யங்கர் இருந்தாங்கன்னா முகப்பரு வரும். இன்னும் மிஷன் வேர்க்குரு, பிக்லிகேட் வேர்க்கு பின்னெல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தான் நிறையா வந்துட்டுருக்கும். அடுத்து என்ன, வெயில் அதிகம் போது பிபி டவுன் ஆயிரும். நிறைய டீஹைட்ரேஷன் இருக்கும், தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம், டீஹைட்ரேஷன் ஆகிடும், லோ பிபி ஆயிரும். அப்புறம் மலச்சிக்கல், ஏன்னா பசி குறைஞ்சிரும். பசி குறைஞ்சாலும் சாப்பாடு குறைஞ்சி போயிடும், தண்ணி குடிக்க மாட்டோம், ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்காது. தேர் மோர் ஃபார் மலச்சிக்கலுக்கு அதிகமாக வர இருக்கும். சிறுநீர் எடுத்துட்டிங்கன்னா சிறுநீருக்கு சிறுநீர் கடுப்பு ஏற்பட்டுரும். கொஞ்சமாக தான் யூரின் வரும். ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் யூரினேஷன் சிறுநீர் கடுப்பு இருக்கும். இப்படி பல காரணங்களாக பல தொல்லைகளாக வரட்டுருக்கும். ஓவரால் வெயில் அதிகமாக எக்ஸ்போர் ஆகும்போதுன்னா அப்படியே ஒரு டல்னஸ், மயக்கம், தூக்கம் இல்லாமல் இப்படி பல தொந்தரவுலாம் வருது. சம்மர்லாம் வந்துட்டுருக்கும். சில பேர்த்துக்கு கிராம்ஸ் வரும். கிராம்ஸ் இந்த கெண்டைக்காலில் சிவியர் பெயின் வந்துடும். யாருக்கும் சில சம்மரில் காலையில் வாக்கிங் பாருங்க, சிவியராக வாக் பண்ணாங்கன்னா அப்படின்னு கிராம்ஸ் வந்துடும். அப்போ உடனே நிறுத்திட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு தண்ணி குடித்தா கூட சரியாயிடும். இல்லை எலக்ட்ரால் பவுடர் நீங்கள் இப்போ வாங்கி வச்சுக்கணும் வீட்டில். இந்த சம்மர் டைமில் ஒரு 2 எலக்ட்ரால் பவுடர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா யாருக்காவது ஒரு லோ பிபி, ரொம்ப டயர்ட்னஸ், ரொம்ப டீஹைட்ரேஷன் வச்சுன்னா இந்த எலக்ட்ரால் பவுடர் குடிச்சா உடனே ரெஸ்பான்ஸ் வரும். பட் பிபி உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சம் சோடியம், பொட்டாசியம் இருக்கும், ரொம்ப முக்கியம் இருக்கும். சரி, இப்படி எப்படி இதை சமாளிக்கிறது? இவ்வளோ ப்ராப்ளம் வருது சொல்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, முதல்ல ஒரு மண் பானை வாங்குங்க. ஃபஸ்ட்டு செய்கிறது முதல் மண்பானை வாங்கி தண்ணி நிறைய நிரப்பி வச்சுக்கோங்க. எப்பப்போல்லாம் தாகம் எடுக்குதோ, ஈவன் தாகம் எடுக்கலைன்னா கூட 2 ஹவர்ஸுக்கு தண்ணி குடிச்சிட்டோங்க. ஏன்னா இதில் தண்ணி குளிச்சது மட்டும் இல்லை, தண்ணி தாகம் அடங்கும். இதே ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து சாப்பிடுங்க, குளிச்சா இருக்கும், ஆனால் தாகம் அடங்காது. அதனால் மண்பானை தண்ணி தான் ரொம்ப ஐடியல். இது இல்லாமல் நிறைய வாட்டர் சாப்பிட்ணும். எவ்ரி 2 ஹவர்ஸ் தண்ணி 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே சாப்பிட்ணும். ஏஜ் ஆக என்னங்கன்னா இந்த தாக உணர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிரும். thirst sensation getting reduced due to aging process. ஸோ
ஸோ தண்ணி வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும், ஹாட்டாக இருக்கும். பட் இவர் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டார். ஸோ நாம் தான் வயசானவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு தண்ணி வந்து எடுத்து குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடணும். பட் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, இல்லை யாருக்கும் சிறுநீர் ப்ராப்ளம் இருந்தால் தண்ணி வந்து குறைச்சி கொடுக்கலாம். இது இல்லாமல் வந்து வீட்டில் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரால் பவுடர் வச்சுக்கோங்க, அது எமர்ஜென்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கஞ்சி ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் சிறுதானிய கஞ்சி வந்து ரொம்ப எடியில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கம்பு கஞ்சி அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், இல்லை ராகி கஞ்சி அதோட சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கும். பட்டியல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ இதமாக இருக்கும். அந்த கஞ்சி உள்ளே போகும்போது யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக், அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் பழங்கள் நல்லா இப்போ நல்லா சீசன் பழம் வந்துருக்கு, ஆரஞ்சு, கொய்யா, தர்பூசணி எவ்வளோ இருக்குது. இளநீர் ரொம்ப நல்லது, ஒரு ஹை கிளாஸ் பொட்டாசியம் இருக்குது. இளநீர் நொங்குக்கு வாங்க கிடச்சிட்டு இருக்குது, எல்லாம் ஈஸி கிடைக்கிறதாம். ஆனால் எல்லாம் விலை ஏறி போய் நொங்கெல்லாம் இப்போ வந்து விலை எங்கேயோ ஏறிட்டுருக்குது. பட் சிட்டி இது ஒர்த்து. தண்ணி நிறையா குடிக்கணும், பழங்கள் நிறையா சாப்பிட்ணும், கஞ்சி சரியாக சாப்பிட்ணும். அப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ், இந்த மட்டன் பிரியாணி அது மாதிரி ரொம்ப குறைச்சிக்கங்க. ஏன்னா டைஜஷன் ஆகாது. ஹெவி ஃபுட்டை வேண்டாம், லைட் வெஜிடேரியன் எடுத்துங்க. முடிஞ்ச வரலும் மசாலா உள்ள உணவு தவிர்க்கணும். ஸோ முக்கியமான மேட்டர், நம்ம வெளியே போயாகனா முடிஞ்ச வரலும் மார்னிங் 10 to ஈவினிங் 4 வரலும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி வெளியே போகிறதுனா கொடை எடுத்துக்கங்க, லைட் ஷர்ட்டு, ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் வேணும், ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்கங்க, தண்ணி பாட்டில் எடுத்துங்க, வெளியே போயிட்டுங்க. வெளியே எனக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் வந்து வெட்டிவேர் கடையில் விற்கிறாங்க, அது வெட்டிவேர் தண்ணி நினச்சி பெட்ரூம்ஸ் பண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஒரு ஃபேன் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, அதெல்லாம் அடுத்த பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் வெள்ளரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி 2 கண்ணையும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பாருங்கள், கண் அப்படியே கூலாயிரும். ஸோ கோடையை கண்டிப்பாக நம்ம குளிர்ச்சியாக்க முடியும். அது முதல்ல பிளான் பண்ணிங்க. ஸோ புயல் வந்துடுச்சேன்னு புலம்புனோட புயல் வந்து எப்படி சமாளிக்கிறது தான் முக்கியம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் சாதாரணமாக யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோடையை குளிர்ச்சியாக்க முடியும். நன்றி, வணக்கம். பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.